ஹாய் வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா தரமான சூப்பரான சம்பவம் வந்திருக்கு. அதாவது லைவில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் போச்சு. இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு பரபரப்பான சூழல் தான் சொல்லி ஆகணும். எல்லாருக்குமே வந்து ஒரு ஹாட் சீட், அதாவது இந்த எவிக்ஷன் டைமில் தான் ஹாட் சீட் கிடைக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம எல்லாருமே வியூவர்ஸ்க்கு எல்லாமே ஒரு ஹாட் சீட்டாக இருந்துச்சு. இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் டிசைடர் ரவுண்டு செம்ம மாதம் இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா சிவகுமார் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். கடைசி வரைக்கும் போடவே முடியாமல் போச்சு. அதில் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா நம்ம தர்ஷிகா, அதுக்கப்புறம் பவித்ரா, இவங்க 3 பேரெல்லாம் முடியாமல் கடைசியில் முத்துக்குமாரன் வந்து தான் அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வந்துட்டு போட்டு அடித்து தூக்குனார். அதுக்கப்புறம் இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இந்த வாரத்தை வந்துட்டு நம்ம ஆண்கள் டீம் வின் பண்ணிட்டாங்க. கடைசியாக வந்துட்டு இதை வந்து யாருக்கு நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்துட்டு யாரெல்லாம் நாமினேஷன்ஸ் இருந்தாங்களோ அவங்க பேர்லாம் சொல்லி அனுப்புனார். அவங்க எல்லோரும் உள்ளே வந்து பேச ஆரம்பித்தாங்க. பட் யாருமே ராணுவ பேரை சொல்ல, அது கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா ராணுவம் வந்துட்டு இப்போ ஓட்டு வெளியேற அதிகமாக இருக்குன்றது அவங்க யாருக்கும் தெரியாது, நம்மளுக்கு தெரியும். ஆனால் ராணுவம் வந்து சரியில்லை எல்லாருமே வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் சொல்கிறாங்க. அப்போ அவர் தான் வந்து வெளியே போக போகிறான்ற விஷயங்கள் தெரியும். அப்படி இருந்தும் அவர் பேரை சொல்லாமல் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா சத்யா பேர், தீபக் பேர், அதுக்கப்புறம் ரஞ்சித் சார், இந்த மாதிரி மாறி இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் வந்துட்டு ஒரு சில பேர் வந்துட்டு மெஜாரிட்டியாக தீபக் பேரை சொன்னாங்க. ஏன் அப்படின்னா அவர் போனாருமே வந்துட்டு கேட்டிருந்தார் அவருக்கு, ஆனால் கொடுக்கவே இல்லை. ஏன்னா ரஞ்சித் சாரை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் ஹாட் சீட்டுக்கு போய்ட்டு தான் வந்தார்னு நினைக்கிறேன். ஸோ அதன் காரணமாக இந்த வாட்டி வந்துட்டு எல்லாரும் வந்து தீபக் வந்து கொடுத்து அதை வந்து அனௌன்ஸ் பண்ணி கடைசியில் ரஞ்சித் சார் தான் வந்துட்டு வந்து பிக் பாஸ்கில் சொல்லிட்டு தீபக் யூ ஆர் சேவ்டு அப்படின்ற விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணார். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பட் இதை வந்து இன்னும் ஒரு இதுவாக யூஸ் பண்ணியிருக்கலாம். ராணுவ கொடுத்துருந்தா அவங்களுடைய அந்த டீமோட ஒற்றுமையும் டீமோட எண்ணங்களும் வெளியில் வந்து ரொம்ப பாசிட்டிவாக ஒரு ஹீரோயிசம் மாதிரி தெரிஞ்சிருக்கும். அது கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. சரி, உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தீபக் இது கிடைச்சதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.